வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான டாபிக் பார்த்துக்கலாம். லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். லாஸ்ட் மினிட்ல என்னென்னலாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு போனால் ஷார்ட் டர்ம் மெமரிக்கு இந்த எக்ஸாமினேஷன் சாட்டர்டே அந்த சண்டே முடிக்கிறப்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடிய கொஷினை அடிச்சிட முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மெஷர்மெண்ட், அளவீடுகள், அளவியல், அதை பார்க்க போகிறோம். பேப்பர் 1க்கு அண்ட் பேப்பர் 2க்கும் கண்டிப்பாக வருங்க. பேப்பர் 1 எல்லாமே இந்த கன்வர்ஷன் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிலோகிராம் டு கிராம் மாற்றுறது, மீட்டர் டு கிலோமீட்டர் மாற்றுறது, இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எதில் இன்க்ளூட் ஆகுன்னா ஒரு மெஷர்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகும். இப்போ டைரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் தான் இன்றைக்கி தூக்கிட்டு வந்துருக்குது. பட்டு நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். டெட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ் டஃப்பாக இருக்காது. ஓகேங்களா? சரி, நாம் டஃப்பான சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின், திண்மன்னா சாலிட் அப்படின்னு அர்த்தம், ரைட் சர்க்குலர், சரிங்களா? என்ன கொடுக்குறாங்க? சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய ஆரம் மற்றும் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பளவு வலைப்பரப்பு. அப்போ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் சாலிட் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம படத்தை ஒன்று டைம் வரைஞ்சி காட்டிடலாம், சரிங்களா? ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இல்லைங்களா? சரி, ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்றப்ப இதில் இருங்க. சரி, ஓகே, எடுத்து வச்சுருந்தேன். அதை பற்றி சரி நம்ம படத்தை வரைஞ்சி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் சிலிண்டர். இந்த 2 சிலிண்டர் என்ன இருக்கும், மேல் பகுதியும் கீழ் பகுதியும் வந்து வளைஞ்சிருக்குது. பேட்டரி செல் இருக்குது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாழை மரத்தில் தண்டு வெட்டினா இருக்குங்க, அதெல்லாம் ரைட் சிலிண்டர். அப்போ இதனுடைய உயரம், அதாவது ஹச்சுன்னு சொல்கிறோம், அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வட்டமாக இருக்குது இல்லையா, பரப்பே எப்படி இருக்குது, வட்டமாக இருக்குது. அப்போ ஆரம் இருக்கும். ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர். இப்போ அவங்க கேட்குறாங்கன்னு இது அடிப்பக்கமாக இருக்குது. அடிப்பக்கம் இது மாதிரி மேலேயும் கீழேயும் அடிப்பக்கம் இருக்குது. வட்டமாக இருந்துச்சுன்னா அது என்னது? வட்டத்தின் பரப்பளவு πr². கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த வளைஞ்சிருக்கிற பகுதி எப்படி இருக்குது? வட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய வலைப்பரப்பு அப்படின்னா இந்த வளைஞ்சிருக்கிற பகுதியை தான் வலைப்பரப்புன்னு சொல்லுவோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த ஒரு வேளை இந்த இதுக்கு வளைவாக இருக்கக்கூடிய டனலுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி 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 அடிச்சுக்கிட்டே முழுசும் வருவோம். அப்போ என்னென்னா இவ்வளோ தூரம் அடிப்போம். அப்போ வட்டத்தின் பரப்பளவு என்னது? 2πr. எவ்வளோ உயரம் அடிக்கணும் பெயிண்ட்டு? h உயரம் அடிக்கணும். அப்போ வலைப்பரப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா 2πrh, ஆங்கிலத்தில் CSAன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ மொத்த புறப்பளவு, சரி புறப்பரப்பளவு இல்லை பரப்பளவு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் TSAன்னு சொல்லுவாங்க. அப்போ சுற்றியும் பெயிண்ட் அடிச்சிட்டிங்க. என்னது? 2πrhக்கு என்ன செலவாகும் இல்லை எவ்வளோ அளவுக்கு வருதோ அந்த பரப்புக்கு அடிச்சிட்டிங்க. அப்புறம் கீழே தட்டையாக இருக்குது, வட்டமாக இருக்குது, இங்கேயும் அடிக்கணும் மேலேயும் அடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ எத்தனை வட்டம்? இது πr², இது ஒரு πr², 2πr². ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நீங்கள் அப்படி புக்கில் பார்த்தா அப்படி இருக்கிறது, காமனாக இருக்கிறத இதை எடுத்துகிட்டு 2πr × h+r அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன செய்யலாம், இதில் ரெண்டுலையுமே காமனாக என்ன இருக்குது மனசில் தெரிஞ்சுக்காங்க. வட்டத்தின் சுற்றளவு இருக்குது 2πr, அதோட h சேர்ந்துச்சுன்னா அது வலைப்பரப்பு, இதோட h+r கூட்டி பெருக்குனா அது என்னது? மொத்த பரப்பரப்பு. இதுதான் ட்ரிக்கி. அப்போ நம்ம எடுத்த உடனே வட்டத்தின் சுற்றளவு இதிலேருந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன், ஒரு தடவை ரிவிஷனும் பண்ணிக்கலாம். அப்போ 2πr எடுத்தோடனே கண்டுபிடிங்க. 2 × 22/7. ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்க? 7. அப்போ அடித்தோம்னா என்ன இருக்குது? 2πr வேல்யூ 44. இந்த 44ஓட உயரத்தை பெருக்குன்னா அது என்னதுப்பா? வலைப்பரப்பு. உயரம் எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்க? 20. பெருக்குனா 880. 880 எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அப்போ வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதே 44ஓட ஆரத்தையும் உயரத்தையும் கூட்டி பெருக்கணும். அப்போ 20 + 7 எவ்வளோங்க? 27. ஓகேங்களா? அப்போ இதை கூட முழுசாக நீங்கள் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 7ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. 7 4 28ன்னு முடியக்கூடிய ஒரு ஆப்ஷன் எதுப்பா? 28ல் 8ன்னு முடியக்கூடிய 7 4 28, அதில் 8ன்னு தான் எழுதிங்க. முடியக்கூடிய ஆப்ஷன் என்னதுப்பா? ஏ ஆப்ஷன். முழுசாக பெருக்குனா என்ன வந்திருக்கும்? 1188 வரும். ஓகேங்களா? நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துக்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து ரெண்டாவது क्वेश्चन
20 சென்டிமீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு தொட்டியின் உள்ளே, ஓகேங்களா, 1.5 சென்டிமீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ குழாய் எப்படி சதுர வடிவத்தில் இருக்குது மூலமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில், ஓகேங்களா, தண்ணீர் விழுந்தால் 2 நிமிட தண்ணீர் 2 மீட்டர் உயரம் தண்ணீர் நிறைய எவ்வளோ நிமிடங்கள் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்தாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ கொடுத்துக்கக்கூடிய இதை என்ன பண்ணணும், ஒரே மாதிரியான அளவாக மாற்றணும். இங்கேயும் மீட்டர் இருக்குது, இங்கேயும் மீட்டர் இருக்குது, அப்போ மீட்டர் சரிங்களா பண்ணிடலாம். பட் இங்கே மணிக்கு எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க, 20 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ இதை நீங்கள் மீட்டராக மாற்றினா, ஸ்பீடை மீட்டராக மாற்றி வச்சுக்கோங்க. மீட்டரில் கன்வர்ஷன் பண்ணால் எவ்வளோ வந்திருக்குங்க உங்களுக்கே தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 20 இன்ட்டு என்ன வந்திருக்கும், 1000 பெருக்கணும்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ மீட்டர் பர் அவர் அப்படின்னு மாறிடும். சரிங்களா, இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய கொள்ளளவு தான் வேணும். எவ்வளோ, 20 மீட்டர் 200 மீட்டர் இன்ட்டு 150 இன்ட்டு எவ்வளோங்க, எவ்வளோ உயரம் பண்ணணும், 2. சரிங்களா, சரி எவ்வளோ வந்துச்சு, இதுக்கு எவ்வளோ வந்திருக்கும் பாருங்கள். 200 எதை பெருக்கலாம், இது 2 பெருக்கலாமா, 30 இன்ட்டு 2னா 60. இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது மறக்காமல் 3 0 தெரியுதா, நான் மறைக்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மீட்டர் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை, சரிங்களா, 1 ஹவருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றும் அப்படின்னு தெரியணும். அதனுடைய ஸ்பீடு தான் நம்ம மாற்றி வச்சிட்டோம். எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 20 இன்ட்டு 2000 எவ்வளோதுங்க, 20000. சரிங்களா, சரி இந்த அவருக்கு இவ்வளோ மீட்டர் தண்ணி, அது ஓகேங்களா, அதை நான் லிட்டராக மாற்றலை, அப்படியே மீட்டர்லேயே வச்சுக்கணும். தண்ணி ஊற்றுது அப்படின்னா அதோட குறுக்கு வெட்டு தெரியணும், அப்படியே ஊற்றாது. இதுதான் ஸ்பீடு. எதனுடைய இதில் சதுரம் எவ்வளோப்பா, சதுர வடிவ குழாய் தானே இருக்குது. இந்த குழாய் எப்படி இருக்குது, சதுரமாக இருக்குது. அப்போ அதனுடைய குறுக்கு வெட்டு தெரியணும் இல்லையா, சரிங்களா. சதுர வடிவ குழாய் எப்படி இருக்குதுன்னா நீளம், இதனுடைய நீளம், அதனுடைய அகலம் எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்க, 20 எங்கே கொடுத்துக்கிறாங்க, இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்க. நீளம் 1.5, இது 1.25. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1. இதை கண்டிப்பாக 60000 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதை 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆகும்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அதால் 20000 பெருக்கல் 1.5 இன்ட்டு 1.25 இதால் மல்டிபிள் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு தண்ணி எவ்வளோ விழும்னு தெரியும். சார் இப்போ எனக்கு குழப்பமே இல்லாமல் சொல்லுங்கள் சார் அப்படின்னா முதல்ல நம்ம இருங்க ரேஸ் பண்ணிடலாம். மொத்தமாக நம்ம எதில் கன்வர்ஷன் பண்ணல, 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர், அதெல்லாம் நான் கன்வெர்ட் பண்ணி நம்ம போடணும், அது பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு எவ்வளோ மீட்டர் தண்ணி நிறையணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 200 மீட்டர் 150 எவ்வளோ உயரம் கொடுத்துக்கிறாங்க 2. அப்போ கனசெவகத்தினுடைய கொள்ளளவு எழுதிட்டீங்க. இந்த சதுர வடிவ நீளம் இருக்கக்கூடிய அந்த பைப்பில் தண்ணி ஊற்றுது இல்லையா, அது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஊற்றுதுன்றதை கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ மணி நேரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இது வேல்யூம் கொள்ளளவு, இது என்னது 1 ஹவருக்கு தண்ணி ஊற்றக்கூடிய கொள்ளளவு. சரிண்ணா, தண்ணி ஊற்றக்கூடிய 1 ஹவருக்கு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை பெருக்குனா தான் 60000 வருதுன்னு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 20 கிலோமீட்டர் பர் ஹவரை என்னவா மாற்றிருக்கிறேன், 20000 மீட்டர் பர் ஹவர். அவருக்கு எவ்வளோ மீட்டர் கியூபில் மீட்டர் இதில் ஊற்றுது அப்படின்னா 20000. அப்போ 1.5 இன்ட்டு 1.25 இன்ட்டு 20000. சரிங்களா. ஸோ அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும், இங்கே 100ன்னு வந்திருக்கும், மேலே என்ன வந்திருக்கும் பாருங்கள் 300. சரிங்களா. இப்போ இது 100 அப்படின்னு கேன்சல் பண்ணோம்னா என்ன இருக்கும், இது 1.5 இருக்குது, இது 125 மாறி இருக்கும். எவ்வளோ மாறி இருக்கும், 125 மாறி இருக்கும். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணுறோம், 25ஆல் கேன்சல் பண்ணால் ஹவு மெனி டைம்ஸ்னால் இது 5 டைம்ஸு. இது 25ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வந்துக்கும், 100க்கு 4, அப்போ 3க்குன்னா 12. ஓகேங்களா. சரி, அப்போ மேலே ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரி பரவாயில்ல. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் 12, கீழே என்ன வந்திருக்கும் 5ஆல் மல்டிபிள் 7.5. இப்போ 75ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி 7.5 வைங்க, திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு பண்ணிட்டா என்ன இருக்கும் 4 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 5. ஓகேங்களா. அப்போ இது 0 சேர்த்துனா 25 அப்படின்னு முடியுது, 2.5. அப்போ 4 டைம்ஸ் இது இங்கே பாருப்பா 4ஆல் கேன்சல் பண்ண 4 டைம்ஸு, இது 2.5.
சரிங்களா? 2.5. இப்போ இது என்னென்னா ஹவரில் கிடைக்குது. அப்போ மினிட்டில் மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 60, 5ஆல் கேன்சல் இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 25ன்னு வந்துடும். 25ன்னு வந்துச்சுன்னா IH 25, இங்கே இருந்தால் 12 5 60, இது 5ஆல் அடிச்சுன்னா 8 5 40. அப்போ 8 12 எவ்வளோப்பா? 96 நிமிஷம். சார் இவ்வளோ பெருசாவா? லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி வச்சுங்களா? எடுத்த உடனே என்ன பண்ண போகிறீங்க? 200 அந்த கனசெவகத்தினுடைய கொள்ளளவு, கனசெவகத்தின் கொள்ளளவு டிவைடட் பை 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் விழும் தண்ணீரின் அளவு. அவ்வளோதான். இது 2ஆல் டிவைட் பண்ணால் முடியுது. ஓகேங்களா? அப்போ அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 200 பெருக்கல் 150 பெருக்கல் எல்லாம் மீட்டர்லேயே இருக்குது. எவ்வளோ மீட்டர் உயரணும்? 2 டிவைடட் பை இங்கே சதுர வடிவ அந்த குறுக்கு வெட்டு பரப்பு எப்படி இருக்குது? நீளம் வந்து 1.5, இது என்னதுங்க? 1.25. மல்டிபிள் 1 ஹவருக்கு எவ்வளோ ஸ்பீடுன்றதை மீட்டரில் மாற்றணும். அவ்வளோதான். மாற்றினா என்ன ஆகுதுன்னா 20,000. இதை மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வருதுங்க? ஆன்சர் வருது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன வரப்போகுது? நிமிடம். 96 நிமிடங்கள் வரப்போகுது. ஓகேவா? சரி, புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சிருக்கும். அடுத்தது, ஒரு கோளத்தின் ஆரமானது, ஒரு கோளம் இருக்குது, இன்னொரு கோளம் இருக்குது. ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. இப்போ இதனுடைய ஆரம் எவ்வளோன்னா 6னா இதில் பாதி இதுவும். எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம். கன அளவுன்னா என்ன பண்ணுவோம்? கியூப் தானே, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ விகிதம் கேட்குறாங்க. அப்போ விகிதம் பண்ணால் என்ன வந்திருக்கும்? இது இருக்கிறது அப்படியே எழுதிடலாமா? சரியா? அப்போ r/2 ஹோல் கியூப் r3. படம் வரைஞ்சி சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண? கியூப் பண்ணால் r3, கீழே என்ன இருந்திருக்கும்? 8r3. r3 ஆப்க்கு ஆன்சர் தான் 1:8. 8 அந்த பக்கம் போயிருக்கும். அப்போ ஆன்சர் சி ஆப்ஷன். சரிங்களா? சரி, இது யாரும் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் வேகமாக போகிறீங்கன்னு. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். டைமுக்குள்ளே ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் குயிக்காக பார்க்கணுதுக்காக போடுறோம். சரி, ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு, ஒரு வெள்ளி கம்பி இப்படி நீளமாக இருக்கக்கூடிய ஒரு சில்வர் கம்பி இருக்குது. அப்படின்னா இருந்தது லென்த்தாக இருக்கக்கூடிய அதனுடைய நீளம், மொத்த நீளம்னா சுற்றளவு. வட்டமாக வளைச்சா சுற்றளவுன்னு சொல்லுவோம். இது மற்ற எந்த வடிவத்தில் வளைச்சா அது சுற்றளவு. சரிங்களா? இந்த கம்பியை சதுரமாக மாற்றுறோம். இதை என்ன பண்ணுறோம்? சதுரமாக கரெக்டாக மாற்றினா அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பளவு. இது பரப்பளவு சொல்லிட்டாங்க. அப்போ பரப்பளவு என்னது? 4a. 4a = 484. அப்போ a = 1 to 1. a = என்னது? 1 to 1. சரிங்களா? சதுரமாக வளைக்கப்படும், சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைப்படும் பகுதியின் பரப்பு எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? a² கொடுத்துருக்காங்க. சாரிப்பா, நீங்கள் எழுதுறது சொல்லுங்க. ஓகேவா? நேராக தான் நீங்கள் பேசியிருக்கலாம். a² 485 பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பரப்புனா ஏரியா இல்லையா? அப்போ a = இது எதனுடைய 484 அப்படின்றது 22². இது எதனுடையது? 22². அப்போ a = எவ்வளோன்னா 22. அப்போ சதுரத்தினுடைய பக்க அளவு எவ்வளோப்பா? 22. அதே வெள்ளி கம்பியை சரிங்களா வட்டமாக வளைக்கப்படுகிறது. வளைக்கப்படுகிறதுனா என்னென்னா சுற்றளவுன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 2πr. அப்போ வளைக்கிறது. அப்போ இதனுடைய வளைக்கிறது அப்படின்றது எது? சுற்றளவு. எதுக்கு சமம்? சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு சமம். 4 × 22. எப்படிங்க சார் சமம்? ஸோ இந்த சில்வரை தான் இப்படி வளைச்சி வைக்கிறோம். இதே சில்வர் தான் வட்டமாக வளைக்கிறோம். அப்போ அந்த நீளம்ன்றது எதை மென்ஷன் பண்ணுறது? ரெண்டுத்தினுடைய சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவு எதுக்கு சமம்? வட்டத்தின் சுற்றளவுக்கு சமம். அப்போ 2/22/7. இங்கே கேட்குறது என்னென்னா விட்டம் தான் கேட்குறான். ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறம் விட்டத்தை பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன வந்திருக்கும்? 22 22 கேன்சல். 2 வந்து இதோட அடிச்சோன்னா 2. அப்போ ஆரம் எவ்வளோன்னா 14. சரிங்களா? ஆரம் எவ்வளோ? 14 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ விட்டம்னா 2 மடங்கு ஆரம். ஆன்சர் 28. புரிஞ்சுதுங்களா? அப்போ கொடுத்துக்கிறது அதனுடைய பரப்பளவு கொடுத்தாங்க, அதுலேருந்து அதனுடைய பக்க அளவு கண்டுபிடிச்சோம். அப்போ சதுரத்தின் சுற்றளவு எதுக்கு சமம்? வட்டத்தின் சுற்றளவுக்கு சமம். அதை வச்சு ஆர் கண்டுபிடிச்சோம். ஆரை வச்சு விட்டம் டபுள் டைம் அப்படின்னு போட்டாச்சு. சரி, முக்கோணத்தின் முனைகள் எனில் அதன் பரப்பளவில் பாதி காண்க. அதன் பரப்பளவில் பாதி காண்க. சரிங்களா? அப்போ முக்கோணத்தின் முனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
முக்கோணத்தின் முனைகள் அப்படின்னா என்னென்னா இது 1/1, 3,1 சரிங்களா. அடுத்தது 1,3. இப்போ புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பரப்பளவு. இது பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஏரியாவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/2. ஸோ இது என்ன பண்ணுன்னா x1 y1, இது x2 y2, இது x3 y3 சரிங்களா. அப்போ கொஷின்ஸ் கொடுத்தாங்க, நம்ம கொஷின் தான், நம்ம அதனால் போட்டுடலாம். அப்போ என்ன வந்துடுங்க x1 x2 x3. எத்தனை புள்ளி ஆரம்பிக்குது x அச்சில் 3. அப்போ எதில் ஆரம்பிக்கணுமோ அதில் முடியணும். அடுத்தது y1 y2 y3 y1 சரிங்களா. ஸோ இதெல்லாம் இப்படி கிராஸாக மல்டிபிள் பண்ணணும். x1ஐயும் y2ஐயும் x2ஐயும் y3யும் x3யும் y1ம் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி கிராஸாக இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ வருதோ அது 1/2 பெருக்கணும். இதுதான் சரிங்களா. என்னதுங்க கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் நாம் படிக்கிறது, பகுமுறை வடிவில் படிக்கிறது ஓகேங்களா. இல்லை இதுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு எக்ஸ் அச்சிலேருந்து எது எக்ஸ் அச்சுன்னா x2 - x1, எது x1 எடுத்துக்கிறீங்க இருக்குது அது ஹோல் ஸ்கொயர், y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதை கண்டுபிடிச்சின்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் பக்கம் எவ்வளோ அளவு இருக்குது, மீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. அப்போ இதுலேருந்து கழிக்கிறேன் அப்படின்னா நடந்திருக்கோம் 1லேருந்து -3னா 1லேருந்து -3னா 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அதே மாதிரி இது 4. அப்போ என்ன வந்திருக்கும் 4 ரூட் எடுத்தோம்னா 2 4 இருக்குது. இப்போ 2 × √2 இந்த பக்க அளவு அப்படின்னு வரும் சரிங்களா. ஒவ்வொரு பக்க அளவும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமபக்கம் கோணத்துமா இருந்தால் சமபக்கம் கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா, அசமபக்கம் கோணம்னா அசமபக்கம் கோணத்தின் பரப்பளவு, இல்லை இரு சமபக்கம் கோணம்னா இரு சமபக்கம் கோணம். ஸோ நமக்கு இந்த இது டைம் வேஸ்ட்டு. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் ஃபார்முலா தெரியணும், இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக சொல்கிறோம். ஸோ இப்போ டைரெக்டாக போட்டுடலாமா. சரி அப்போ x1 y1, அப்போ x1 என்னன்னு தெரிஞ்சிச்சு 1/2, x1 வந்து 1, அடுத்தது 3, அடுத்தது 1, அடுத்தது 1 சரிங்களா. சரி அடுத்தது அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய புள்ளி அது எல்லாமே y1 y2. அப்போ 1 1 3 1 1 3 again 1 எதில் ஸ்டார்ட் ஆகுமோ அதில் முடிக்கணும் சரிங்களா. அப்போ பாரு 1/2 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 1 1 ப்ளஸ் 3 9 ப்ளஸ் 1 1 மைனஸ். ஏன் மாடுலஸ் அப்படின்னா ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான், டிஃப்ரென்ஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இது ஓகேங்களா. இது அப்போ மல்டிபிள் பண்ணால் 3 1 3 என்ன வந்திருக்கும். சரி வேணா பரவாயில்ல எழுதிக்கலாம், தெரியாமல் போயிடக்கூடாது சரிங்களா. சரி நான் இங்கே எழுதுறேன் திரும்பவும் 1/2. இதை கூட்டினா 11, அதை கூட்டினா என்னங்க 6 1 7. இப்போ 11ல் என்ன 7 பட்சம் எவ்வளோ 4, 4/2 எவ்வளோப்பா 2. அப்போ பரப்பளவு வேணும்னா 2 கிடைக்குது. கண்டிப்பாக பாதி கேட்குறான், 2ல் பாதி எவ்வளோ 1. சார் இவ்வளோ ஸ்டெப் பண்ணணுமா? சில கொஷின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேகமாக போடலாம். ஆனால் இன்றைக்கி நடத்துகிறப்ப எல்லாத்தையும் சேர்த்து இதில் நடத்தணும் ஓகேங்களா. சரி இப்போ இதனுடைய ஆன்சர் 1. அடுத்தது 6வது கொஷின்ஸ் கொஞ்சம் அழகாக எழுதலாம், கொஞ்சம் நீட்டாக இல்லைன்னு கூட சில பேர் ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சம் நீட்டாக உங்களுக்கு எழுதிடுறேன் சரிங்களா. சரி 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம். அப்போ விட்டம் எழுதிக்கலாம். அதனுடைய விட்டம்ன்றது மையத்தை வழியாக செல்லக்கூடியது. இது எவ்வளோன்னா 4 சென்டிமீட்டர். சரி 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ள பொழுது இரு மையங்களுக்கு இடையே உள்ள அதிகபட்ச தூரம். அப்போ ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள ஒரு சிறிய வட்டம் இருக்குது. அப்போ அதிகபட்ச தூரம்னா எப்படி இருக்கணும், இந்த பெரிய வட்டத்தினுடைய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்னரில் அப்படி டச் ஆகக்கூடிய அதை தொட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வட்டம் வரைஞ்சோம்னா, ஏன்னா இதனுடைய மையம் இங்கே ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. சரி இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கலாம். நான் படத்தை எடுத்தோடனே வரைஞ்சிட்டேன், கொஷினை படிக்காமல். ஏன் அப்படின்னா இதனுடைய 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம். அப்போ 4 சென்டிமீட்டர் விட்டம். அப்போ ஆரம் எவ்வளோ இருக்கும் 2 சென்டிமீட்டர் சரிங்களா. சரி இந்த பெரிய வட்டம் எவ்வளோ 10 சென்டிமீட்டர் ஆரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இது இங்கே மொத்தமாக எவ்வளோ 6 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய மையம் இங்கே 6 இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். வட்டத்தை உங்களுக்கு புரியறதுக்காக போட்டேன், அதை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். பார்த்தா வட்டம் மாதிரி தெரியுதான்னு பார்த்துக்காங்க. சரி இங்கே இருக்குது, இதனுடைய இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்கணும் 10 இருக்கணும் ஓகேங்களா. அவங்க சொல்கிறாங்க இதனுடைய மையம் இதனுடைய மையம். இப்போ இந்த இதில் 4 சென்டிமீட்டரில் இங்கே எவ்வளோ இருக்கும், இது 2 சென்டிமீட்டர்,
இது எவ்வளோ இருக்கும் 2 சென்டிமீட்டர். இப்போ இங்கேருந்து இங்கே வரணும், மொத்தமாக 10 சென்டிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டர்னா 2 4, இது எவ்வளோ தான் இருந்தாகணும், 6 இருந்தாகும். ஏன்னா வெளியில் இருக்கிறது எவ்வளோ இருக்கணும், 6. அப்போ இந்த மையத்துக்கும் இந்த மையத்துக்கும் இடையே உள்ள தொலைவுனா 2 + 6 = எவ்வளோப்பா, 8. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பெரிய வட்டத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த வளைவரை இருக்குது இல்லையா, லாஸ்ட் இருக்கக்கூடிய இதனுடைய மையத்தின் வழியாக போகக்கூடிய இந்த எஜ்ஜோ இல்லை அந்த எஜ்ஜிலையோ தான் படம் வரையணும். வரையும் பொழுது இந்த வட்டத்தினுடைய விட்டம் 4ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஆரம் எவ்வளோ இருக்கும், மையத்திலேருந்து 2. அப்போ இந்த பெரிய வட்டத்தினுடைய விட்டம் விட்டம் என்ன சொல்லிக்கிறாங்க, இல்லை ஆரம்னு சொல்லிக்கிறாங்களா, வட்டத்தின் ஆரம்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 10 சென்டிமீட்டர். இதனுடைய ஆரம் எவ்வளோ, விட்டம் சொல்லலை, ஆரம்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ எங்கள் மையத்திலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குங்க, 10 சென்டிமீட்டர். அப்போ இதுவே 4 ஆக்குப்பை பண்ணிக்குது. அப்போ மீதி வெளியே எவ்வளோ இருக்கும், 6. பட்டு இதனுடைய ஆரம் இங்கே எவ்வளோ இருக்கும், 2. அப்போ இங்கே தான் மையம், இந்த மையம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 + 2 8. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பாருங்கள். அடுத்தது 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கொஸ்டினை படிச்சிடலாம். கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் பொழுது ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் உள்ள பலூன்களின் கன அளவுகளின் விகிதம். பாரு, பலூனு கோள வடிவத்தில் இருக்குதான். ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டரில் இருக்குது. காற்று அடிக்கிறதுனால இது என்ன ஆயிடுதுன்னா பெருசாக, அப்போ என்னவா மாறிடுது அப்படின்னா 9 சென்டிமீட்டராக மாறிடுது. சரிங்களா? இதனுடைய கன அளவுகளின் விகிதம். கன அளவுன்னா என்னது, ரெண்டுலேயுமே ஃபார்முலா, கன அளவுக்கு ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. 4/3 πr3. இப்போ இங்கே ஆறுன்றது வேறையாக இருக்குது, r1⁵. அப்போ இதுலேயும் 4/3 πr2⁵. இதுக்கு இடையான விகிதம். அப்போ காமனாக இருக்கக்கூடிய அந்த மாறிலி கான்ஸ்டன்ட் என்னது எப்பயுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஆரங்களுக்கு என்ன எடுத்தால் போதுப்பா, கணம் கியூப் எடுத்தால் போதும். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது, 3க்கு கியூப். இங்கே என்ன இருக்குது, 9க்கு கியூப். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன வந்திருக்கோம், 3 × 3 × 3. இதுங்க 9 × 9 × 9. சரிங்களா? இதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கியூப் பண்ணாலும் எந்த வேல்யூ மாறும். 1:27. என்ன வந்திருக்கும் ஆன்சர், 1:27. இதில் நீங்கள் அடித்து போட்டாலும் 1:27 வரும். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்த கொஷின்ஸ். களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் உயரமும் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் திண்ம கோளமாக மாற்றுறார். அப்போ கூம்புன்னா என்னது, கன அளவுக்கு πr²h. இது என்னவா மாறிடுது, திண்ம கோளம். கோளத்துக்கு என்ன ஃபார்முலா, 4/3 πr3. கூம்பு கோளமாக மாறி போச்சு. அப்படி மாற்றப்பட்ட புதிய கோளத்தின் ஆரத்தை காண்க. இந்த மாற்றப்பட்ட அப்படி மாற்றி அமைக்கிறான் அப்படின்னா இதனுடைய கொள்ளளவுக்கு அதனுடைய கொள்ளளவு சமம் எழுதிடணும். சரிங்களா? ஆரம் 2 இடத்துல சமமாக இருக்கும்னா இருக்காது. சும்மா புரியறதுக்காக R1 R2 எழுதி வச்சுக்கலாம். அப்போ எது கேன்சல் ஆகிரும், π காமனாக இருக்கும், கேன்சல் ஆகிரும். இப்போ இங்கே ஆரம் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர் ஆரம் கொடுக்குறாங்க. 12 × 12. உயரம் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 48 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்தது 4/3 இங்கே இருக்குது. இங்கே கேட்குறதே ஆரம் தான் கேட்குறாங்க. அப்போ r³ இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ கியூப் தான் இந்த பக்கம் நம்பரில் வரப்போகுது. சரி, 12 2 இடத்துலையுமே இருக்குது இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 4 ஆள் அடிக்கிறேன். அடித்தா நடந்துக்க 1 நாங்க 4 2 நாங்க 8. ஓகேவா? 2 நாங்க 8. நான் கோலமாக தான் மாட்டினார் கேட்குறாரு. அப்போ உங்களுக்கே தெரியுது 12³ அப்போ இதில் நல்லா நான் வச்சுக்கலாம். 12³ ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிறோமே, களிமண்ணை கூம்பை கூம்பு தான் சொல்லிக்கிறாங்களா, சாரிப்பா. தமிழில் படிக்கும் பொழுது வார்த்தைகளை அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்க. நான் எழுதிக்கிறது பாருங்கள், எதுக்கு எழுதிக்கிறேன் அழைக்க வேணாம், ஏன்னா நமக்கு நல்லா வச்சு சரி எழுதிட்டு ரிவைஸ் பண்ணேன். கூம்புன்னு சொன்னீங்கன்னா என்ன வந்திருக்கும், 1/3 πr²h. π1 r1 வச்சுக்கலாம். இங்கே ஆரம், இங்கே 4/3. ஏன்னா நல்லா தெரிஞ்சு 3 கேன்சல் ஆகலை. அப்போ ஆன்சர் பண்ணிடுன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் நான் வார்த்தையை பார்க்குறேன். சரியா? சரி, 4/3 πr2⁵. அப்போ என்னதுன்னா இந்த 3 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். π கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குன்னா 12 × h எவ்வளோப்பா, 48. அடுத்தது 4 × r2⁵. அப்போ நல்லா தெரியுது. 4ஆல் இது அப்படியே கேன்சல் பண்ணால் 12.
கியூப்னு என்ன அர்த்தம்? 12 கியூப் தான் இங்கே இருக்குது. 12 3 தடவை இருக்குது. அப்போ R2 இதனுடைய வேல்யூ எவ்வளோ? 12. சரியா? ரொம்ப சிம்பிளானதாக காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். வேகமாக போயிடலாம். அடுத்தது சரி, அரைவட்ட வடிவிலான புல்வெளி, அரைவட்டம் புல்வெளி ஒன்றின் விட்டம், விட்டம் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா 70 மீட்டர். அப்போ இதனுடைய ஆரம் 35. ஆரம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 35. அதற்கு சுற்றி வேலி அமைக்க, இதை சுற்றி வேலி போட எவ்வளோ ஆகுது அப்படின்னா மீட்டருக்கு 12. அப்போ 12ஆல் பெருக்கணும். எதை பெருக்கணும்? சுற்றுவெளி போடனா, சுற்றி வேலி போடனா சுற்றளவு பெருக்கணும். அப்போ 2πr × 12. அப்போ 2 × 22/7. இங்கே ஆரம் எவ்வளோ? 35 × 12. ஆன்சரை போட்டுடலாமா? எத்தனை முறை? 5. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 எடுத்து இந்த 12ஓட பெருக்குனா 24. அதை தான் 11ஆல் பெருக்க போகிறோம். பெருக்குனா நாங்கள் 2 6 4. இந்த 5 இந்த 2 பெருக்கி 10ன்னு கடைசியாக சேர்த்திக்க போகிறோம். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 எடுத்து இந்த 12ஓட பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன வந்திருக்கும்? 24. 24 11ஆல் பெருக்குனா 24 24 2 6 4 0. ஓகேங்களா? கரெக்ட். ஆன்சர் 2 6 4 0. கமெண்டில் போடுங்க. நான் போட்டுக்கிறது 2πr × 12 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த 2 எடுத்து இதோட பெருக்குனா 12 12 2 24. கரெக்ட் ஆன்சர் 2640. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. சரிங்களா? இது ஈஸி. ஆன்சர் கரெக்டாக போட்டோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒரு சதுர வடிவ வயலை மண் அடித்து சமப்படுத்த. இந்த சமப்படுத்துன்ற வார்த்தை வந்தால் பரப்பளவு. சரிங்களா? அப்போ பரப்பளவுக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாங்க? 13,322 ரூபா 50 காசு. சரி, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் செலவாச்சா? 2 ரூபா 50 காசு. ஏன் கீழே கொண்டாந்து போடுறேன்? மொத்த ரூபாயை ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா, சரிங்களா, அப்போ அதனுடைய என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பரப்பளவுக்கான ரூபாய் எவ்வளோ ஆகுது? சதுர வகையில் மண் எடுத்து அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுதான் A². சரிங்களா? அப்போ இதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு ஆகுது அப்படின்னா அப்போ அதனுடைய பரப்பளவு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதை வச்சு அந்த வயலுக்கு வேலி அமைக்க ரூபாய் எவ்வளோ செலவாகுதான்? 5 ரூபா செலவாகுது அப்படின்னா அதனுடைய சுற்றளவுக்கு ஆகிறதுக்கான, சுற்றி அமைக்கிறது, வேலி அமைக்கிறதுக்கான செலவு என்ன? நான் கிளியராக பேசுகிறது புரியுதான்னு தெரியல. மொத்தமாக நான் பார்ப்பா, இதனுடைய பரப்பளவு A² வச்சுக்கோங்க. இந்த A² என்ன பண்ணியிருக்கீங்க? நான் எப்பயும் சொன்னால் பரப்பளவுக்கு அமௌண்ட் கேட்டேன்னா எவ்வளோ ரூபாயால் பெருக்கிட்டீங்க? 2 ரூபா 50 காசால் பெருக்கியிருப்பீங்க. இதுதான் என்னென்னு கிடச்சிக்கிது? 13,322 ரூபா 50 காசு. கரெக்டுங்களா? போன கொஸ்டின் அப்படி தானே பார்த்தோம் சுற்றுவெளிக்கு. இப்போ பரப்பளவு வேணும்னா அந்த மொத்த ரூபாயை எதால் டிவைட் பண்ணுவீங்க? எதால் டிவைட் பண்ணிங்க? கொஞ்சம் வேகமாக போகலாம். 2.5ஆல் டிவைட் பண்ணிங்க. அப்போ A² தெரியும். ஏ கண்டுபிடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? 4A × எவ்வளோ ரூபா? 5 ரூபா. இதுக்கு ஆன்சர் போட போகிறோம். அப்போ அழகாக எடுத்துக்கலாமா? 13,225 டிவைட் பை என்னதுப்பா? 5. நம்ம 25 யோசிக்கணும்னா 5ஆம் எப்போ அடிக்கிறீங்க? 5 25. அடுத்து 2 5 30, 6 5 30, 6 5 30, 4 5 20, 5 5 25. 5ஆல் அடித்தோம்னா 5 5 25, 3 5 15, 2 5 10, 9. சரிங்களா? 5,329. அதுதான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதனுடைய இது பரப்பளவு. அப்போ ஏ வேணும்னா என்னது? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? 9 முடிஞ்சதுக்கு அப்போ 3 வரலாம். அடுத்தது என்ன வந்துருங்க? 7 வரலாம். அப்போ 2 டிஜிட்டை வச்சுட்டு தான் நம்ம அடுத்து மீதி இருக்கிற டிஜிட் தான் பார்ப்போம். 53ன்றது எதற்கு ஸ்கொயர் வேல்யூக்கு நியர்பையாக வருதுன்றதை இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாய்ப்பு உண்டு. அப்போ 7² 49. அப்போ 49 இதிலிருந்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 64 வரைக்கும் கொடுத்து 7னுடைய லிமிட் தான். அது 73ஆ 77ஆ? அப்போ 7னுடைய அடுத்த நம்பரால் பிறகு 7 8 56. 56 விட அது சின்னதாக இருக்கிறதுனால 73. அப்போ ஏனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 73. சரிங்களா? சரி, இன்னும் வேகமாகவும் சொல்லலாம், பரவாயில்ல. 4 × 73 × 5. அப்போ 4 × 5னா 20. அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வந்திருக்கும்? 1460. ஓகேங்களா? அப்போ 1460 ஆன்சர். சார் இது இவ்வளோ கஷ்டமே இல்லை. நான் தான் ஒருவேளை எழுதுறது கஷ்டமாக இருக்குதான்னு தெரியல. ஆனால் ரொம்ப வேகமாக போட முடியும். ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக எழுதுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, முக்கோணத்தின் பக்கங்களுடைய மதிப்பு இருக்குது ABC. அதில் ஒரு பண்புகளை அது நிறைய செய்யணும். ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் எப்பொழுதுமே மற்ற பக்கத்தை விட பெருசாக இருக்கணும்.
சரியா? இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் முதல்ல முக்கோணத்துடைய பக்கமாகவே இருக்க முடியும். இது பாருங்கள், 4 5 கூட்டினா 6 விட பெருசு, 5 6 கூட்டினா 4 விட பெருசு, 4 6 கூட்டினா 5 விட பெருசு. இதே மாதிரி செக் பண்ணால் 1,2,3 கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. 1 2 கூட்டினா 3 விட பெருசாக இருக்கணும். ஆனால் அங்கே ஈக்குவல்னு இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல பெருசுன்றதை. அப்போ இது முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்காது. நீங்கள் அசம பக்கம் முக்கோணம்னு நினச்சிக்கூடாது. ஓகேங்களா? கிளியர். அடுத்தது ஐங்கோணம், பென்டகன் கொடுத்துக்கிறாங்க. ஐங்கோணம் அப்படின்னு என்னன்னா, பல கோணத்தில் பல பக்கங்கள் சமமாக இருக்கிறதுல 5 பக்கங்கள் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஐங்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐங்கோணங்களின் முக்கோணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு காமனாகவே நினச்சிக்காங்க, எழுதிக்காங்க. பலகோணத்தின், பலகோணம் கோணம் கிடையாது, உருவம். பல பக்கங்களை கொண்ட ஒரு உருவத்துக்கு பேர் பலகோணம். பலகோணத்தின் முக்கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, முக்கோணங்களின் கூடுதல் என்னப்பா? n-2 × 180 டிகிரி 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. சரி, இப்போ இதனுடைய இப்போ பலகோணத்தின் முக்கோணங்களின் கூடுதல் எத்தனை கோணம் இருக்குது? 5 கோணம் இருக்குது. கூட்டினா எவ்வளோ வரும்? இங்கே என்னன்றது பக்கங்கள். அப்போ 5ல் 2, 5 - 2 × 180 டிகிரி அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 540. அப்போ இந்த கோணங்கள்லாம் கூட்டினா எவ்வளோ வரணும்? 540 வரணும். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இப்போ இந்த பலகோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் எப்பொழுது என்னவா இருக்கும்? பலகோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் என்னவா இருக்குன்னா 360 டிகிரி இருக்கும். என்னவா இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். சரிங்களா? சரி, வடிவில் படிக்கிறப்ப இன்னும் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டாக படிக்கலாம். சரி, அப்போ வெளிக்கோணங்கள் என்ன ரேஷியோவில் இருக்குதான்? 6:3:4:3:2. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 9 9 18. சாரி, இது 9 இது 9 18. அப்போ 18 x = எவ்வளோப்பா? 360 டிகிரி. அப்போ x = எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு? 20. இதெல்லாம் மைண்டில் பார்த்தோன்னே அங்கே போட்டுருக்கோம். அப்போ ஒரு வெளிக்கோணத்தை, இந்த படம் இருக்குதுன்னா நல்லா பார்த்தோன்னே உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்களா? இது ரெகுலராக நம்ம இதில் அட்டன் பண்ணி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, இது உட்கோணம். இதனுடைய வெளிக்கோணம் இதுதான் இருக்குது 6x. அப்போ 6xனா x எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு? 20 டிகிரி. x எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு? 20 டிகிரி. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ 6 × 20 எவ்வளோப்பா? 120. அடுத்தடுத்து உள்ள கோணங்களின் கூடுதல் எவ்வளோதான் இருக்கணும்? அதாவது ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்த, சரிங்களா, அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் எப்பயுமே 180 டிகிரி. அப்போ இது 120னா இது எவ்வளோதான் இருக்கணும்? 60. அப்போ ஒரு கோணம் என்னவா இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கோணம், ஃபஸ்ட்டு கோணம் எவ்வளோ? வெளிக்கோணம் 120னா உட்கோணம் எவ்வளோ இருக்கணும்? 60. வேறு எங்கே இருக்குது? 60. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் வராது. சரி, அடுத்தது என்ன இருக்குது? இதனுடைய வெளிக்கோணம் 3x அப்படின்னா 3 × 60. அப்போ உட்கோணம் எவ்வளோ இருக்கணும்? 120. அப்போ இதுவும் 120 இருக்குது. சரி, அடுத்தது என்ன இருக்குது? இதனுடைய கோணம் வெளிக்கோணம் 4 × 20னா 80. அப்போ உள்ள என்ன இருக்கணும்? 100. அதுவும் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக இல்லைங்களா? 100 இருக்குதா? கரெக்டாக இல்லை. இங்கே 80 இருக்குது, இங்கே 100 இருக்குது. அப்போ இதோட நிறுத்திக்கலாம். அப்போ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் தான் வரும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தன்றதை வேகமாக பார்த்துக்கோங்க. பலகோணத்தின் முக்கோணங்களின் கூடுதல் எவ்வளோப்பா அப்படின்னா n-2 × 180 டிகிரி. அதில் முக்கோணங்களின் கூடுதல் எவ்வளோன்னா 540. அதுலேயே வெளிக்கோணங்களில் பலகோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் எப்பொழுதும் என்னதுங்க? 360. அந்த கான்செப்டை வச்சு ஈஸியாக இதுக்கு இதனுடைய முதல் கோணம் வெளிக்கோணம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டா 120. அப்போ உட்கோணம் என்னவா இருக்கும்? 60 தான் இருக்கும். ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். சரிங்களா? அந்த லாஜிக்கில் பார்த்தா டி ஆப்ஷன் டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? சரி, அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சுமை ஊர்தியிலிருந்து சுமையை இறக்க, அப்போ ஒரு வண்டி இருக்குது, சரிங்களா, இதுலேருந்து சுமையை இறக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நெம்புகோல் தத்துவப்படி சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு இதை போட்டிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ இதில் மூட்டையை இறக்கிக்கலாம். ஏற்ற கோணம், அப்போ நாம் இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய, நம்ம கண்ணிலிருந்து இது பார்வை கோடு, அதுக்கு மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணம் பேர் ஏற்ற கோணம். அப்போ நான் இங்கே நிலத்தோடு ஏற்படுத்தக்கூடிய நிலம் இதுதான், அது இதோட மேலே தான் நோக்கி பார்க்குது. இப்போ இந்த கோடு தான் என்னது? எந்த கோணம் தான்? ஏற்ற கோணம். சரி, அவன் சொல்லிக்கிறான் ஒரு சாய்வு தளம் உள்ளது. சாய்வு தளம் தான் இது. சரி, சாய்வு தளத்தின் உச்சி இதான் உச்சி, ஏன்னா அந்த வண்டிக்கு மேலே வச்சுருக்கோம். தரையிலிருந்து இதான் தரையிலிருந்து எவ்வளோ உயரம் இருக்குது? 0.9 மீட்டர். சரிங்களா? இப்போ கோணம் ஏற்ற கோணம் டீட்டான்றதை எங்கே போட்டுக்கிறேன்? இங்கே போட்டுக்கிறேன். அப்போ இதுக்கு எதிராக இருக்கக்கூடியது எதிர்பக்கம், அது பக்கத்தில் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு இதுக்கு பேர் என்ன? கர்ணம்.
சரிங்களா? சரி. உச்சி தரையிலிருந்து 0.9 மீட்டர் உயரத்தில் உள்ளது எனில் சாய்வு தளத்தின் நீளம் என்ன? சாய்வு தளம் இதனுடைய நீளம் என்னன்னு கேட்குறான். அப்போ கர்ணம் என்னன்னு கேட்குறான். சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா கர்ணமும் நமக்கு தெரிஞ்சது என்ன, கர்ணம் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எதிர்பக்கம் தெரியுது. அப்போ எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம் அப்படின்றது என்னப்பா, நீ சைன் போட்டு வேலைக்கு போயிட்டுனாவே பிரச்சனை. மற்றவங்களுக்கா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இல்லை எதிர்பார்ப்பு இருக்கும். ரெண்டு விஷயம் நம்மகிட்ட நடக்கும். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். அப்போ சைன் இங்கே எவ்வளோ டிகிரி அவனே சொல்லி வச்சுக்கிறான், 30 டிகிரி அப்படிங்கிறான். சைன் 30. எதிர்பக்கம் அப்படின்றது எவ்வளோ கொடுக்குறான், 0.9. அப்போ கர்ணம் இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, புரிஞ்சது. இப்போ இந்த படத்தை நான் எரேஸ் பண்ணிட்டு இப்போ டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. சைன் 30 டிகிரி எவ்வளோனா 1/2. ஓகேங்களா? அடுத்தது கர்ணம் தான் நமக்கு இந்த பக்கம் வேணும். அப்போ கர்ணம் இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் என்னங்க 0.9 இருக்கும். இந்த கர்ணம் அந்த பக்கம் போயிருக்குது, அதை தான் இப்படி எழுதியிருக்கிறேன். அப்போ கர்ணம் ஈக்குவல் டு இந்த 0.9 × 2 எவ்வளோப்பா வந்திருக்கும், 1.8. இந்த கர்ணத்துக்கு பேர் என்ன தான், சாய்வு தளத்தின் நீளம். இப்போ ஆன்சர் என்னதுங்க, 1.8. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் வருது. செங்கோண முக்கோணமாக இருந்தால் சரி. அடுத்து செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். செங்கோணத்தை தாங்கும் பக்கம், செங்கோணம் இதுதானே, இதை தாங்கும் பக்கங்கள் இது 50, எப்படி வேணாலும் மாற்ற 30 அப்படின்னு இருந்துச்சு. சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூ. 5 ஆகும் செலவு. நல்லா பாருங்க, செங்கோணத்தினுடைய இந்த நேராக இருக்கக்கூடிய, அதாவது 2 பக்கங்கள், இதை 2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ½ × BHல அழகாக போட்டுக்கலாம். இதான் பேஸு, இதான் ஹைட்டு, இதான் இதனுடைய ஏரியா. அப்போ நமக்கு தெரியுது ½ எழுதிக்கலாம். பேஸ் கீழே 30, ஹைட்டு 50. ஸோ பரப்பளவுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு சதுர மீட்டருக்கு 5 அப்படி போட்டுக்கலாமா? சரி. இப்போ இது 30 இல்லை, ஃபஸ்ட்டு பெருக்கிக்காங்க, அதுக்குள்ள பாதி எழுதிக்கலாம். என்ன வந்திருக்கும், 3×5 15, 15×5 30 × 50. கரெக்டாக தான் போட்டுக்கிறோம், பெருக்கிறோம். எவ்வளோ மீட்டர், சதுர மீட்டருக்கு 5 ரூபாய். 5×5 25, 25னா 75, 00 டிவைடட் பை என்னதுப்பா 2. ஓகேங்களா? அப்போ மொத்த ஆகும் செலவு, மொத்த பக்கங்கள் சிமெண்ட் பூசன்னா பரப்பளவு தான். அப்போ ஆகுனா 3×2 6, 7×2 14, 5×2 10, 3750. சரிங்களா? 3750. சரிங்களா? ஆன்சர் 3750. 10,000 கொடுத்துருக்குறாங்க. நான் ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கிறேன். வேறு எந்த வகையிலும் இல்லை. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50, 30. இது ஓகே, கிளியர். இதில் எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? இதில் எந்த தப்பும் கிடையாது. சரி, பார்த்துக்கோங்க. பெருக்கிறத மட்டும் பாருங்கள். 15 × 5 ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஆமாங்க சார் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 75 00. அப்போ 3×2 6, 7×2 14, 5×2 10. சரி, ஓகே. அடுத்தது ஒரு இணைகரத்தின் இணைகரம். இணைகரம் என்ன, எதிர்பக்கங்கள் இணையாகவும் சமமாக இருக்கும். இணைகரத்தின் அடி உயரம், இணைகரத்தின் அடி உயரம், குத்து உயரம் எனில் இணைகரத்தின் பரப்பளவு. அடி உயரம்ல அடிப்பக்கம். சரிங்களா? அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்து உயரம் இது 5 சென்டிமீட்டர். பரப்பளவுனா என்ன வந்திருக்கும், B×H. ரொம்ப சிம்பிள், 9×5. சரிங்களா? சரி, தமிழில் கொஞ்சம் தமிழ் நம்மளோட தாய்மொழி தமிழ் தான், இல்லைன்னு சொல்ல வரல. நாம் சப்ஜெக்ட் தொடர்ச்சி அதில் படிக்கிறோமோ அதில் கொஞ்சம் வெல்வெஸ்டாக போவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கனசதுரத்தின் மூலைவட்டம். கனசதுரத்தின் மூலைவட்டம். கனசதுரத்தின் மூலைவட்டத்துக்கு ஃபார்முலா படம் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஓகே, என்னென்னா கனசதுரத்தின் மூலைவட்டத்துக்கு D = A × √3, அதாவது பக்கம் × √3. அப்போ ஏனுடைய அளவு எவ்வளோ தெரிஞ்சிச்சு, 4 தெரிஞ்சிச்சு. பக்க அளவு இது எல்லா பக்கமும் அளவு எவ்வளோ, A தான் இருக்கும். பக்க அளவு எவ்வளோ தெரிஞ்சிச்சு, 4. இதனுடைய வேல்யூக்கு என்னென்னா A³ கியூபிக் யூனிட். ஓகேங்களா? அப்போ ஏனுடைய வேல்யூ 4னா 4 கியூப் எவ்வளோப்பா, 64. அப்போ 64 m3. ஓகேங்களா? சரி. அடுத்தது ஒரு திண்ம கோளத்தின் கன அளவு. கன அளவு கொடுத்துட்டாங்க. திண்ம கோணத்தினுடைய கன அளவு 4/3 πr3. என்னென்னு கொடுத்துட்டாங்க, 7 2 4 1 1/7 கொடுத்துருக்காங்க. சரி, அதனுடைய ஆரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 4/3 × 22/7 r³ அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ இதை பெருக்கிக்கலாம். பெருக்குனா என்ன வந்திருக்கும், 7 7 28, 28 1 16, 16 அப்படின்னா 50. அப்போ இதோட 1 கூட்டோம்னா 50688 டிவைடட் பை 7 7 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது
2ஆல் கேன்சல் பண்ணால் how many times 2 times 5 times 3 times 4 times 4 times ஓகேங்களா. 11ஆல் கேன்சல் பண்ணால் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 2 times, அதுக்கப்புறம் 3 times, அடுத்தது என்னதுங்க 4 times. சரிங்களா. சரி, அடுத்தது 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? how many times 5 times 28, 7 28, அடுத்தது 6 24. நல்லாவே தெரியுது. 576 × 3 ஓகேங்களா. சரி, 6 என்னப்பா 18. 6 என்னங்க 18. அப்போ ஏதோ ஒரு நம்பரை 3 தடவை பெருக்குனா கடைசி நம்பர் என்ன முடியும்? 8ன்னு முடியும். 13 3 தடவை பெருக்குனா 8ன்னா முடியும், 7ன்னு முடியும். இது 0ன்னு முடியும், இது 1ன்னு முடியும். பாருங்கள், 12 3 தடவை பெருக்குனா என்ன முடியும்? 2 4 4 2 8. அப்போ ஆன்சர் என்ன வருமோ 12. அந்த கியூப் ரூட்டில் எடுத்துகிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. சரி, அடுத்தது உங்கள் பார்க்குறீங்க ஆரம் 18 சென்டிமீட்டர், மைய கோணம். அப்போ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு கோணத்தை கொடுத்து கண்டுபிடிக்கிறது. சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா θ/360. வட்டத்துக்கு என்ன சுற்றளவோ அதை θ/360ஆல் மல்டிபிள் பண்ணால் அதான் வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு. ஓகேங்களா. ஸோ இங்கே θ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 210/360 2 × 22/7. ஆரம் எவ்வளோ? 18. சரிங்களா. சரி, அப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 7ஆல் அடித்தா இது 3, 18ஆல் அடித்தா இது 2, இது 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 × 22ன்னா 66. ஓகேங்களா. இதில் ஏதாவது தவறு இருக்குதா? இங்கே அதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 18 18 2 18 36. சரிங்களா. 1 7 7 3 7 21. சரிங்களா. அடுத்தது இங்கே தவறு பண்ணியிருக்கிறோமா? இதை பார்த்துக்கலாம். 102ன்னு போட்டுக்கிறாங்க. எல்லா கொஷின்ஸும் அப்படி இருக்காது. 210 / 360 22/7. இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் டைம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளே ஆயிரும். 1 7 7 3 7 21. அடுத்தது 1 18 18 2 18 36. 2 2 கேன்சல் ஆச்சு. 3 2 6 3 2 6. இப்போ வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு. சரிங்களா. சாரி வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு இல்லை, வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? வில்லினுடைய நீளம். அதுதான் கண்டுபிடிச்சோம். 66. சார் என்கிட்ட கொஷின் கொடுத்தாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு இல்லை எதுக்கு கொஷின் போட. ஓகேவா. சரி, அப்போ சுற்றளவு அப்படின்னு என்ன இருக்கும் பாருங்கள். வட்டக்கோண பகுதினா படம் இதுதான். இப்போ இந்த θ மைய கோணம், இதுக்கு பேர் என்ன? வில்லின் நீளம். இது என்னது? ஆரம். சுற்றளவுனா வில்லின் நீளம் + 2r. வில்லின் நீளம் எவ்வளோ? 66. ஆரம் இங்கே எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 18. அதனுடைய 2 மடங்கு 36. கூட்டினா எவ்வளோ வந்திருக்கும்? 102. ஓகே, வெரி குட். அவங்க கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாங்க. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். சாரி. என்ன சொல்லிக்கிறேன்? θ/360 × 2πr என்னன்னா வில்லின் நீளம். அப்போ சார் பரப்பளவுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். எழுதிக்கலாமா? இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே இடத்துல எழுதிடுறேன். θ/360 × 2πr அப்படின்றது வில்லின் நீளம். அப்போ சுற்றளவுக்கு அப்படின்னா L + 2r. சரி, இது வில்லின் நீளத்தை Lன்னு குறிப்போம். ஏரியா θ/360 × πr². ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியாவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. வில்லின் நீளத்தையும் ஆரத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா அது என்னதுங்க? ஏரியா. சரியா. சரி, இந்த ஃபார்முலா எழுதிக்காங்க. இதுதான் அதில் 9ஆல் இருக்கக்கூடியது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஆரம் 6 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர். அழகாக அடுத்தது நான் எழுதிட்டுனாலே பாருங்க. அடுத்த கொஸ்டின் இது. வட்டக்கோண பகுதியின் பரப்புனா வில்லின் நீளமும் இதுவும் கொடுத்தா L × r/2. இதுதான் வில்லின் நீளத்தினுடைய வில்லின் நீளத்தையும் ஆரத்தையும் வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. அப்போ என்ன வந்திருக்குது? 6 × 20/2 அப்படின்னா 60 சதுர சென்டிமீட்டர். இங்கே அப்படி இதோடு நிறுத்தக்கூடாது. ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரி, அடுத்தது நவகோணம். பலகோணத்தில் 9 பக்கம் இருக்கக்கூடியது. சரிங்களா. எத்தனை மூலை வட்டங்கள் உள்ளன? மூலை வட்டங்கள் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் பின்னாடி புக் பேக்கில் பாக்ஸில் இருக்கும். n × n - 3/2. இதுதான் டயகனல் கண்டுபிடிக்கிறது. இங்கே என்னன்றது பக்கம், 9 பக்கம். அப்போ 9 9 - 3/2. 9 - 3னா 6. 6 2ஆல் அடித்தா 3. அப்போ 27 மூலைவட்டம். எத்தனை மூலைவட்டம்?
27 மூலை விட்டம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ். ஒரு வட்ட வடிவ பூங்காவிற்கு வேலி போடன்னு சொல்லிட்டா சுற்றளவுங்க 2πr. சரிங்களா? சரி, 5 ரூபாய் வீதம் எவ்வளோ ஆகுது? 1100 ரூபா. இதுக்கு ஒட்டு மொத்தமாக இன்ட்டு 5 ரூபா போட்டோம்னா எவ்வளோ ஆயிருக்குன்னா 1100 ரூபா ஆயிருக்குதான். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? எடுத்த உடனே பூங்காவின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 × 2 7 ஆரம் தான் வேணும். இன்ட்டு 5 1100. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம உங்களுக்கே தெரியுது, இது ரெண்டையும் பெருக்கினீங்களா என்ன வந்திருக்கும்? 110. இது ரெண்டையும் பெருக்கினீங்களா 110. அப்போ 110 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2ஆல் அடித்தோம்னா இந்த 10 5. அப்போ r = எவ்வளோப்பா? 35. முடியுதா? கால்குலேட் பண்ண முடியுதா வேகமாக? ஓகே. இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை பேப்பர் பேனை எடுத்து வச்சு பாருங்க. 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு தரை விரிப்பின் விலை மீட்டருக்கு 8 ரூபாய் எனில் 13 மீட்டர் நீளம் மற்றும் அகலம் கொண்ட ஒரு அறை முழுவதும். சரி, ஓகே. செவ்வக வடிவத்தில் ஒரு அறை இருக்குது. அகலம் சொல்லிட்டாங்க. அகலம்னா சைடு. அப்போ ஸ்கொயரில் வாங்குறாங்க. 75 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சதுரமாக தரை விரிப்பு வாங்குறாங்க. அது வாங்குறதுக்கு மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதா? 8 ரூபா ஆகுதா? சரிங்களா? அந்த மாதிரி தரை விரிப்புக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, நாம் என்ன பண்ணலாம்னா, இது ஒன்றும் பண்ணாதீங்க. கொடுத்துக்கிற L × BA / A² டிவைட் பண்ணி இன்ட்டு 8ஆல் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சுது. சரிங்களா? மொத்தம் ரூபாய். ஸோ இப்போ எல்லுங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? அப்போ 13 மீட்டர். சரிங்களா? அடுத்தது நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 9 மீட்டர். 1 மீட்டருக்கு எவ்வளவு சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர் = 1 சென்டிமீட்டர், அது 1 மீட்டர். அப்போ 75 சென்டிமீட்டர் மீட்டராக மாத்திரம் 75/100 இன்ட்டு 8. எல்லாத்தையும் ஒரே இடத்துல எழுதிடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். சரி, இப்போ அடிக்கலாமா? 25ஆம் வாய்ப்பில் அடித்தா 3. இது என்னதுங்க? 4. இந்த 4 வேலை போயிடும். இந்த 3 மட்டும்தான் 9 அடிக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கே 13 இன்ட்டு இந்த 3 மேலே 4 வேலை போச்சுன்னா 12 இன்ட்டு 8. 13 பெருக்கல் 12 இன்ட்டு 8. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பருடைய பெருக்கலாக இருந்துச்சுன்னா சின்ன நம்பருடைய ஸ்கொயர் திரும்ப அதுவே கூட்டிக்கணும். அதான் அதனுடைய பெருக்கல். அப்போ என்ன வந்திருக்கும்? 156. சரிங்களா? திரும்ப இப்போ எதாவது பெருக்க போகிறேன்? 8ஆல் பெருக்க போகிறேன். 8ஆல் பெருக்க போனால் 800 440 1240. கரெக்டா? சரி, 6 × 48. ஓகே, 1248. அப்போ பெருக்கி பார்த்தீங்கன்னா 1248 வந்துருச்சா? சார் ஸ்பீடு தான். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இருக்கிறீங்க. டப்புன்னு கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். சரி, பரப்பளவு உள்ள வட்டத்தை தொட்ட சுற்றி. ஓகே, ஒரு வட்டம் இருக்குதுங்க. ஓகே, பரப்பளவு உள்ள, இதுக்கு பரப்பளவு πr² வேல்யூ 154ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அதை சுற்றி அப்போ சுற்றி தான் வரையணும். அப்போ தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சுற்றி சதுரம் வரைய சொல்கிறோம். இந்த மாதிரி இங்கேயும். சரிங்களா? தொட்டுட்டு இருக்கிற மாதிரி என்னதுங்க? சதுரம் வரையணும். அந்த சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறான். சரி, இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? πr² = 154 அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆரம் எவ்வளோ? இது மெமரியே பண்ணிடலாம். ஆரம் எவ்வளோ? 7. சரி, எப்படி சார் வந்துச்சு? அது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டப்புன்னு புரியும். 22/7 r² = 154. 11ஆம் வாய்ப்பால் அடித்தா 2 1 4. இதை அடித்தோம்னா என்ன இருக்கும்? 7. r² = 49. r = 7. சரிங்களா? அப்போ ஒரு 7 வந்தால் 154 வரும். 14 வந்துச்சுன்னா அதனுடைய டபுள் வரும். இதெல்லாம் என்னென்னா ஷார்ட் ட்ரிக். இதெல்லாம் நீங்கள் நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, அது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமாக இருக்கும். சரி, நான் படத்தை விட்டுட்டேன். அப்போ r = எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு? 7 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த சதுரம் தான் நான் கண்டுபிடிக்கணும். சதுரத்தினுடைய பரப்பளவு. அப்போ உள்ளே தான் வட்டம் இருக்குது. உள்ளே தான் வட்டம் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த வட்டத்தினுடைய பரப்பளவில் ஆரம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு? 6 தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பக்கமும் சேர்த்துனா அதனுடைய ஆரம் எவ்வளோ இருக்கும்? 7. அப்போ இதனுடைய நீளம் மொத்தமாக எவ்வளோ? டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர்னு சொல்லுவீங்க. இதுதானே பக்கத்துடைய பக்களவாக இருக்குது. அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? a². சதுரத்துடைய பக்கம் எவ்வளோ இருக்குது? 14. 14² எவ்வளோ? 196. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? செவ்வக வடிவ மரப்பலகையில் இருந்து. ஓகே, அப்போ இது கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய கொள்ளளவு உடனே கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச உடனே 100 சென்டிமீட்டர்3. ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வெட்டி கூம்பு எடுக்கிறாங்க. அப்போ அதனுடைய கொள்ளளவு கண்டுபிடிச்சிடலாமா?
கூம்பினுடைய கொள்ளளவு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? 1 பைக்கு வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர் என்ன, ஆர் என்ன கொடுத்துறாங்க? 7 × 7, உயரம் எவ்வளோ? 3. இந்த 7 கேன்சல், இந்த 3 கேன்சல். சரிங்களா? கரெக்ட் தானே? 7 சென்டிமீட்டர் உயரம் மாற்றி போட்டேனே. வேகம் கரெக்டு தான், ஆனால் ஆபத்தில் முடியக்கூடாது இல்லையா? உயரம் எவ்வளோ? 7, ஆரம் எவ்வளோ? 3. அப்போ கேன்சல் 3. அப்போ 22 × 3 66. 100லிருந்து எவ்வளோ தான் நீங்கள் சென்டிமீட்டர் தேவைப்படுது? சென்டிமீட்டர் கியூப் 66 சென்டிமீட்டர் கியூப் தான் தேவைப்படுது. வெட்டி எடுத்துட்டீங்க, மீதி எவ்வளோ இருக்கும்? 34. அப்போ எவ்வளோ சதவீதம்னு கேட்டாவே நீங்கள் 100%, 100லேருந்து தானே வெட்டி எடுக்கிறீங்க. அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் வருதோ அதான் சதவீதம் வேஸ்ட், 34%. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது செவ்வக வடிவ வயலின் ஒரு பக்கம். சரி, செவ்வகத்தை படத்தை வரைஞ்சிடணும். இதான் நம்ம பின்னாடி தான் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சதை தான் செய்ய போகிறோம். வடிவ வயலின் ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர். இதுவோ ஏதோ ஒன்று இருக்குது. சரிங்களா? 15 பக்கம். மூளை வெட்டம் எவ்வளோன்னு சொல்லிட்டான்? 17. அப்போ அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறான். அப்போ இது எல், இது பி. எனக்கு எல் தெரிஞ்சிச்சு, பி தெரிஞ்சால் அதனுடைய ஏரியா போதும். ஸோ ஒரு செவ்வகத்தில் மூளை வட்டம் என்னத்தை உருவாக்குது? ஒரு செங்கோண முக்கோணம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் உருவாக்குது. இது செங்கோண முக்கோணம் வந்தாவே என்னப்பா? இந்த 17 கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம். அப்போ சொல்லவே தேவையில்லை, அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். டைரெக்டாக பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதிலிருந்து இதை கழிக்கணும், இதை ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அப்போ 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். இது என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. டைரெக்டாக நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் போட போகிறேன். நீங்களும் அதே வேகத்தில் போடணும். 17 15 கூட்டினா 32. 17ல் 15 கழிச்சா எவ்வளோங்க? 2. அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 64. அப்போ என்ன வந்திருக்கும்? 64. ஓகேங்களா? 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். 17 15 கூட்டினா 32. 17ல் 15 கழிச்சா 2. அப்போ 64 பியினுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. எல் 15, இது 64. பெருக்குனா என்ன வந்திருக்கும் பாருங்கள்? 600. ஆன்சர் 120ன்னு கொடுத்துருக்காங்க. மூளை விட்டம் செவ்வக வடிவ வயலின் 15 மீட்டர் கரெக்டு. மூளை விட்டம் 17 கரெக்டு. நம்ம போட்டதுக்கு எந்த தப்புமே கிடையாது. சரிங்களா? அப்புறம் ஒரு பக்கம் 15 கண்டுபிடிச்சா இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்கணும். 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். 17 + 15 32 × 64. சரி, ஓகே, இந்த ஆன்சர் விட்டுருங்க. 64 × 15 என்ன வந்திருக்கும்? 640. இதில் பாதி 320, 960 வருது. எவ்வளோ வருது? 960 வருது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் போட்டுக்கிற ஆன்சர் 960. அதை நோட் பண்ணிக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன். சரி, ஒரு மாத்திரை குப்பி ஆனது. ஓகே, இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டான நாம் இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ வேகமாக முடிக்கிறன்றதை பாருங்கள். மாத்திரை குப்பி இப்படி தானே இருக்கும், வரைஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ பாருங்கள், மேலே ஒரு கோளம், கீழே ஒரு கோளம், 2 சேர்த்துனா அரைக்கோளம். மேலே ஹெமிஸ்பியர், இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் சேர்த்துனா ஒரு முழு கோளம். அடுத்தது ஒரு என்னதுப்பா? நல்லா என்ன வச்சுக்காங்க, இது என்னது? சிலிண்டர். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாத்திரையினுடைய வடிவத்தினுடைய கொள்ளளவு. சரி, கோளத்தினுடைய ஃபார்முலா என்ன? 4/3 πr3 அதனுடைய கொள்ளளவு ப்ளஸ் உருளைக்கானது என்ன? πr² h. சரி, இப்போ இங்கே ஆரம் தெரியணும். அவனே கொடுத்து வச்சுக்கிறான் பாரு, ஆரம் எவ்வளோன்னு விட்டம் கொடுத்து வச்சுக்கிறான். அப்போ ஆரம் என்ன பண்ணிக்கலாம்? இதில் பாதி 7/2 3.5. பிரச்சனை இல்லை, இதனுடைய ஆரம் 2 இடத்துல. உயரம் எனக்கு பிரச்சனை ஆகுது, ஏன்னா இந்த உயரம் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். நல்லா பாருங்க, மொத்த உயரம் 19ன்னு சொல்லிக்கிறான். ஓகேங்களா? ஆரம் என்னன்னு தெரியுது. இதிலிருந்து கோலத்துக்கு பாருப்பா, கோலத்துக்கு எந்த பக்கம் எடுத்தாலும் அளவு ஆரமாக தான் இருக்கும். அப்போ இந்த நேர்கோட்டில் இந்த கோலத்தினுடைய ஆரம் எவ்வளோ? 3.5. அதே ஆரம் இங்கேயே இருக்குமா? 3.5. அப்போ 3.5 கூட்டினா எவ்வளோ? 7. அப்போ இந்த 7ன்றது இந்த ஆரத்தும் சேர்ந்தது. அப்போ இந்த 7 கழிச்சிட்டா மீதி இருக்கக்கூடிய 12 தான் எதனுடைய உயரமாக இருக்கும்? சிலிண்டர், அதை தமிழில் டக்குன்னு வரல, உருளையினுடைய உயரமாக இருக்கும். சரிங்களா? அப்போ உருளையினுடைய உயரம் எவ்வளோ? 12. இப்போ அப்ளை பண்ணிடலாமா? 4/3 காமனாக வெளியே என்ன எடுத்துட்டோம்னா பையை வெளியே எடுத்துக்கோங்க. 4/3 ஆரம் எவ்வளோன்னா 3.5. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் r² எவ்வளோப்பா? எவ்வளோ பார்த்துக்கோங்க, 3.5
பெருக்கல் 3.5 பெருக்கல் 12. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். எதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், பைக்கு வெளியே எடுத்துகிட்டு இந்த 3.5 ரெண்டு இடத்துல காமனாக இருக்குதுல்ல, அதை வெளியே எடுத்தால் 35 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்காங்க. 35 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லி வச்சுக்கிறேன். 12.25. இங்கே எத்தனை டெசிமல் வரும்? சரிங்களா? இதில் 2 அதில் 2 மொத்தமாக 4 வெளியே வந்துருக்கும். அப்போ 0.1225 வெளியே வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? 4/3 × 3.5. சரிங்களா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 12 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்னங்க சார் வரப்போது? 204.175. என்னங்க சார் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க? டைம் ரெடியூஸ்க்காக ஸ்கிப் பண்ணிக்கிறேன், மற்றபடி சம்மு போட்டு காட்ட முடியும். சரியா? ஓகே. அடுத்தது, ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம் கோளத்தின் ஆரத்துக்கு சமம். சரி, ஒரு நேர்வட்ட உருளை இருக்குதான், இதுக்கு ஆரம் என்ன இருக்குதோ ஆறுன்னு வச்சுக்கிட்டா, ஒரு உருளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஆரத்துக்கும் 6க்கு சமம். 2 6 அப்படின்னு இருக்குது. சரி, மேலும் அவைகளின் கன அளவுகள் சமம். இதனுடைய கன அளவும் சமமா? அப்போ ஃபார்முலா 2 சமம்னு சொல்லிட்டு போயிடலாமே. இதனுடைய கொள்ளளவு ஃபார்முலா என்ன? πr² h இஸ். அப்புறம் நேர்வட்ட உருளைக்கு எவ்வளோப்பா? உருளை தானே சொல்லிக்கிறாங்க, உருளைக்கு எழுதியாச்சு. அடுத்தது கோளம் 4/3 πr². r3 2 சமன் சொல்லிட்டாங்க. நேர்வட்ட உருளையின் உயரம் என்ன? அழகாக தெரியுதே, இது 2 கேன்சல். இதில் என்ன இருக்குங்க? என்ன இருக்கும்? r² மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ h = 4/3 × r. இதனால் வார்த்தையில் கொடுத்துக்கிறாங்க 4/3 மடங்கு அதன் ஆரம். பெருக்கல் ஆரம் தானே இருக்குது, போட்டாச்சா? சரி, புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின். ஓகே, இங்கே நான் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொல்லிக்கிறக்கூடிய செவ்வக, அதாவது கனசெவ்வக வடிவத்தில் கியூபாய்டு ஷேப்பில் தான் நான் ரூமுக்குள்ளே இருக்கிறேன். சரிங்களா? அப்போ இப்படி தான் இருக்குது. இதனுடைய அதிகபட்ச நீளம் எதுனா இந்த மூளை வெட்டம் தான், இங்கேருந்து இங்கே. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, √ கொடுத்துக்கிற எல் கொடுத்துக்கிறாங்களா, l² + b² + h². இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா அதுதான் என்னதுங்க? அதனுடைய டைகோனல், மூளை வெட்டம். அப்போ எல் என்ன கொடுத்துக்கிறாங்க? 10 ஸ்கொயர் பண்ணால் 100. திரும்பவும் 10 கொடுத்துருக்காங்க. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 2யும் 3யும் கூட்டினா என்ன வந்திருக்கும்? 225. 225 அதனுடைய ஒரு ரூட் வேல்யூ 15. அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகே, சரி. அடுத்தது 29. ஒரு சதுரத்தின் பரப்பிற்கு, சதுரத்தினுடைய பரப்புக்கு ஃபார்முலா என்ன? நான் சொன்ன உடனே எழுதிக்கணும், a². அதனுடைய மூளை விட்டம் வழியாக, சரியா? ஒரு சதுரம் எழுதியாச்சு. படம் வரைஞ்சிக்காங்க. எப்பயுமே படம் வரைஞ்சால் கொஞ்சம் புரியும். சரியா? இது இப்போ இது ஒரு சதுரம் அளவு வந்து ஒரு அளவு 1 எழுதிட்டு வச்சுக்கலாம். 1 சதுர சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுனா 1 சதுர சென்டிமீட்டர் அதனுடைய பரப்பளவு. இப்போ இதனுடைய மூளை வட்டம்னா என்னன்னு எழுதுவீங்க? a × √2. அப்போ அதான் மூளை விட்டம். இங்கே a எல்லாமே 1ன்றதுனால என்ன வந்துருக்குன்னா √2. சரிங்களா? இந்த மூளை வட்டத்துக்கு மேலே ஒரு சதுரம் வரையணுமா? அப்போ எல்லாமே அதனுடைய அளவு என்னவா இருக்கும்? √2 √2 √2. கரெக்டுங்களா? அப்படி தானே இருக்கும். சரி, அப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு, அது மேலே வரையக்கூடிய அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு, இது ஏன்னு வச்சுக்காங்க, இது ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 1ன்னு எடுத்துட்டோம். அப்போ 1 ஸ்கொயர் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த கேபிட்டல் ஏக்கு என்ன பக்களவு? √2. √2 ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ண என்ன வந்திருக்கும்? 1 ஸ்கொயர் 1, √2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 2. 1:2. இதான் ஆன்சர். சரிங்களா? சரி. அடுத்தது இரு கோளங்களின் பரப்பளவுகளின் விகிதம். 2 கோளமும் பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னது ஒன்று பெருசு. 4 என்னதுங்க 25 கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நான் இதை வச்சு அப்படியே எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். அந்த கோளத்துக்கும் எல்லாத்துக்குமே தான் காமன். ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்பியர். இப்போ ஏரியா கொடுத்துக்கிறாங்கப்பா. ஒருவேளை உங்களுக்கு இதனுடைய சைடு கேட்குறாங்க, பக்க அளவு, ஒருவேளை வேல்யூம் கேட்குறாங்க, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா 4:25ன்றது இது வந்து a² b² அந்த மாதிரி. அப்போ இதுக்கு ஸ்கொயர் வேல்யூ, இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா சைடு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். 4 ரூட் எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கும்? 2. 25 ரூட் எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கும்? என்னப்பா வந்திருக்கும்? 5. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை வேல்யூம் கேட்குறாங்க. வேல்யூம் கேட்டாங்கன்னா அந்த சைட்லேருந்து அப்படியே கியூப் பண்ணி எழுதலாம். சைட்லேருந்து என்ன பண்ணலாம்? சைடு என்ன வந்துச்சு? 2:5. அப்போ அதை அப்படியே கியூப் பண்ணி எழுதலாம். அப்போ 2³ 5³. அப்போ இதனுடையது என்னது? 8:125 எழுதியாச்சா? சார் இதுக்கு
நான் இதுலேருந்து எப்படி போடணும், மனசுக்குள்ளாரே போட்டுக்கோங்க. 4 ரூட் எடுத்தால் என்ன இருக்கும், 4 எதனுடைய ரூட் வேல்யூ 2. சரி, ரூட் வேல்யூன்னு போட்டு குழப்பறோம். 4னுடைய ரூட் வேல்யூ என்ன 2. அந்த 2 4ஓட பெருக்குங்க, 4 2 8. 25 ரூட் வேல்யூ என்ன 5. அப்போ 25 5ஆல் பெருக்க 125. ஸோ எல்லா வகைய ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு உங்களால் போட முடியும். ஒரு சதுரத்தின் பக்கம் என்ன கொடுக்குறாங்க 4, எல்லாமே 4 தான் இருக்கும். அதன் பரப்பளவு 60 சென்டிமீட்டர் அதிகரிக்குது எனில் அந்த சதுரத்தின் பக்க அளவு என்ன? சரி, இப்போ இதனுடைய பக்க அளவு எவ்வளோ அதிகரிச்சதுன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஏற்கனவே இருந்தது என்னது 4, அதனுடைய பரப்பளவும் தெரியாது. சரி, இதனுடைய பரப்பளவுக்கு என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணால் அதனுடைய பரப்பளவு தெரியும். இந்த 4 சென்டிமீட்டரோட 4 பக்க அளவுடைய அதனுடைய பரப்பளவு என்னது ஸ்கொயர் பண்ணால் தெரியும். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் அவனே எவ்வளோன்னு சொல்லிட்டான், 60ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணுவேன். இது பேசிக்காக இப்போ நம்ம ஒரு டீச்சர்ஸ் போகிறோம் அப்படின்னா இது எல்லாம் தெரிஞ்சிட்டுமா போட்டு வந்துடலாம். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் அப்போ 4 ஸ்கொயர் பண்ணாக்கா 16, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 8x ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் 16 ஈக்குவல் டு 60. 16 16 கேன்சலாக, எக்ஸை காமனாக எடுத்தால் x + 8. சரிங்களா, என்ன வந்திருக்கும், எக்ஸை எடுத்தால் காமனாக எடுத்தால் x + 8. அப்போ என்ன வந்திருக்கும் 60. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, x + 8. அப்போ 60ன்றத எப்படி எழுதலாம், 2 அடித்தா 30, திரும்ப அடித்தா 15, அடுத்தது 3 அடித்தா 5. உங்களுக்கே தெரியுது, இங்கே பெருக்குனா இந்த 2 நம்பர் வச்சு தான் பெருக்க முடியும். அப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்ன இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸனுடைய வேல்யூ 4ன்னு இருக்குது. இப்போ 2 நம்பர் பெருக்கிறோம் அப்படின்னா இன்னமும் ஈஸியாக போடலாமே. ஓகே, இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னா இந்த நம்பரை அடித்து பெருக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் தான் நீங்கள் எடுத்து போகிறீங்க, சதுரத்தின் பக்க அளவு என்ன. அப்போ நீங்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே முழு நம்பராக இருக்குது. 12 ஒன்றுன்னா 12 + 8 எவ்வளோப்பா, 12 + 8 எவ்வளோ 20. இது பெருக்குனா 240 வருது. அப்போ இது வராது. ஸோ 12 வராதுன்னா 13 14 பெருசு. அப்போ என்னது 5.5. அப்போ 5.5னா 5.5ஓட 8 கூட்டினாலுங்க 13.5. இது 2 பெருக்குன்னா சரிங்களா நமக்கு என்ன வரணும் 60 வரணும். சரிங்களா, என்ன வரணும் 60 வரணும். இல்லை இதில் வேல்யூ வந்து 5.5ன்னு கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லைங்க, இதை நம்ம செக் பண்ணணும். கமெண்டில் போடலாமா? இது 5.5 வராது, ஏன்னா பெருக்கணும் அப்படின்னா 13.5 60ன்னு கண்டிப்பாக வராது. நான் இப்போ போடுறேன், அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, ரூ. 1.5 சரி செய்ய ஆகும் செலவு. இந்த மாதிரி சரி செய்யன்னு சொல்லிட்டாங்கன்னா பரப்பளவு எவ்வளோ 900 ரூபா ஆயிருக்குது. அப்போ 1.5 பரப்பளவு பெருக்கிருக்கு. செவ்வகம்னா L × P × 1.25. இதை பெருக்குனா 900 ரூபா கிடைச்சிடும். சரி, அதனுடைய மைதானத்துடைய நீளம் அவனே கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துட்டான் 30ன்னு கொடுத்துட்டான். அப்போ அகலம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். அவ்வளோதான், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் முடிஞ்சுது. சரிங்களா, இந்த 30ஆல் அடித்தோம்னா எத்தனை முறை 3 முறை 30ன்னு வரும். b = சரிங்களா, எத்தனை 0 சேர்த்தணும் 2 0 சேர்த்தனா கீழே 125. கீழே என்ன வந்துருக்கும் 125. 125 அமைப்பால் அடிச்சோன்னா 5 டைமு. ஸோ 300ல் எத்தனை 125 இருக்குன்னா ஒரு 100க்கு 4 125னா 3 3 12 120. ஸோ இதை 5ஆல் அடிக்கணும். அடித்தோம்னா என்னங்க 2 5 10 4 5 20. ஓகேங்களா, 24 மீட்டர். சரிங்களா, முன்னாடி இருக்கிற கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா, 32. அவ்வளோதான், கொஷின்ஸ் முடிஞ்சது. இந்த கொஷின்ஸை மட்டும் நல்லா ஒரு தடவை பார்த்துடலாம். சதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது பாருங்கள், கொஷினுடைய மீனிங் நான் தப்பாக எடுத்துட்டேன். ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அப்போ ஏற்கனவே என்ன இருக்குது எக்ஸ்ன்னு இருக்குது. கரெக்டு தான், 4 சென்டிமீட்டர் அதிகரிக்குதுன்னா x + 4. ஓகேங்களா, ஏற்கனவே இருக்குது. அப்போ ஏன்னு வச்சுட்டாலும் ஒன்று தான், இது வச்சுட்டாலும் முக்கியம். அப்போ a + 4 ஹோல் ஸ்கொயர் a² மைனஸ் எவ்வளோ பரப்பளவு, அதனுடைய பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்குது 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்குது. a² 16 + 8a மைனஸ் என்னதுங்க a² 60 கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, அடுத்தது 8a மட்டும் இருக்கும். 60 அந்த பக்கம் 60ல் 16 போச்சு அப்படின்னா என்ன வந்திருக்கும் 44. ரைட்டுங்களா, இது 8a. அப்போ a = என்ன வந்திருக்கும் 11 / 2 5.5. கரெக்ட்.
ஓகேங்களா? ஆன்சர் கரெக்ட். ஸோ அப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் வேகம் இருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரப்போகுது. தேங்க்யூ.